வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட 3rd யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 3rd யூனிட் வந்து அளவைகள். ஓகேவா? அளவைகள்னால் நம்ம டெய்லியும் பொருள் வாங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அதாவது இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பருப்பு இதெல்லாம் எதில் வாங்குவோம்னா கிலோகிராம், கிராமில் வாங்குவோம். ஓகேவா? அதே நம்ம இப்போ பால் அதெல்லாம் லிட்டரில் வாங்குவோம். துணி இதெல்லாம் மீட்டரில் வாங்குவோம். ஓகே, இப்போ அதில் தான் நம்ம என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூடையில் 4 கிலோகிராம் 700 கிராம் இருக்குது. இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இது கிலோகிராம் கிராம் ரெண்டுலேயும் இருக்குது. அதை கிராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோவுக்கு 1000 கிராம், ஒரு கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஓகேவா? அப்போ இங்கே 4 கிலோவுக்கு எவ்வளோ வரும்? 4000 கிராம். இங்கே 700 கிராம் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்து கூட்டினோன்னா 4700 கிராம். அதை தான் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அதோட சேர்த்து 4 கிலோனா 4000 கிராம். 700 கிராம் சேர்த்தா 4700 கிராம். இப்போ அதே மாதிரி 7 கிலோகிராம் 500 கிராமாக மாற்ற போகிறோம். ஒரு கிலோவுக்கு 1000 கிராம்னா 7 கிலோவுக்கும் 7000 கிராம். 500 சேர்த்தா 7500 கிராம். அதே மாதிரி 6 கிலோ 400 கிராம்னா 6 கிலோவுக்கும் 6000 கிராம். இந்த 400 கிராம் சேர்த்தா 6400 கிராம். அடுத்து 9 கிலோ 900 கிராம் அப்படின்னா 9 கிலோவுக்கும் 9000 கிராம். 900 தான் 9900 கிராம். அடுத்து 10 கிலோவுக்கும் எவ்வளோ வரும்? ஒரு கிலோவுக்கு 1000னா 10800. ஓகேவா? 10800 கிராம். முன்னாடி கிலோகிராம் கிராமில் கொடுத்து நம்மளை கிராமாக மாற்ற சொன்னாங்க. இப்போது அவங்களே கிராமில் கொடுத்துருக்காங்க, நம்ம கிராமாவும் மாற்றணும். ஓகேவா? இப்போ 15200 கிராம். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னா 1000ஆல் வகுக்கணும். வகுத்துட்டோன்னா 2 0 போயிடும். அப்போ ஒரு புள்ளி. இதை இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எத்தனை நம்ம சொல்லி பார்க்கணும். 15200 கிராம். அப்போ அந்த 1000 அப்படின்ற வர நம்பர் வரைக்கும் இங்கே எழுதிக்கணும். 15000 வருதா? அப்போ 15 இங்கே எழுதிட்டு 200 கிராம். இப்போ இது வந்து 12300 கிராம். அப்போ 12 கிலோகிராம். ஏன்னா 1000 கிராம் வந்தாலே 1 கிலோகிராம் வந்துடும்ல. அதனால் 12000ங்கிறனால 12 கிலோகிராம் 300 கிராம். அடுத்து 5100 கிராம். 5 கிலோகிராம் 100 கிராம். 3800 கிராம். 3 கிலோகிராம் 800 கிராம். அடுத்து 25200 கிராம். அப்போ இதை வந்து 1000ஆல் வகுத்தீங்கன்னாலும் இதுதான் வரும். அதனால் 25 கிலோகிராம் 200 கிராம். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. நம்பரை படித்து பார்த்தீங்கன்னா 1000 எங்கே கட் ஆகுதோ அந்த நம்பர் கிலோகிராம், மீதி உள்ளதை கிராமில் எழுதிக்கலாம். அடுத்து இனமாற்றம் செய்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிலோகிராமை கிராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் 1000 கிராம்னா இங்கே என்ன பண்ணணும்? 5 கிலோகிராமும் 5000 கிராம். இப்போது இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும்? 3000 கிராம்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1000ஆல் வகுத்தோன்னா 3 கிலோகிராம். ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே 1000ஆல் வகுத்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சுட்டா மிச்சம் இருக்காது 3 கிலோகிராம். அப்போ 3000 கிராமை 1000ஆல் வகுத்தோன்னா 3 கிலோகிராம் வந்துடும். அடுத்து 7500 கிலோகிராமை கிராம் மாற்றினா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 1000தோடு வரது கிராம்னு வரும், கிலோகிராம்னு வரும். 7500 கிலோகிராம். அப்போ 7 கிலோகிராம் 500 கிராம். அதே மாதிரி தான் 2 கிலோகிராம் 500 கிராம் வந்து 1 கிலோக்கு 1000 கிராம்னா இது வந்து 2000 கிராம் இருக்கும். இது 500 சேர்த்தா 2500 கிராம். அடுத்து இதெல்லாம் நம்ம சாதாரணமான கூட்டல் மாதிரி தான். ஆனால் என்ன மேலே கிலோகிராம் கிராம் போட்டிருக்காங்கன்னு பயந்துட தேவையில்லை. ஓகேவா? நம்ம எப்போவும் கூட்டுறது தான். இப்போ இங்கே 0 0 0 போட்டோம். 6 7 6 13க்கு 3 மீதி 1. இப்போ நீங்கள் இந்த கிராம்னு வச்சு போட்டாலும் கணக்கு போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். சாதாரணமாக கூட்டி போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். ஏன்னா 7 6 13 1300 கிராம்னா 1 கிலோ வருதா? 1000 கிராம் வந்து 1 கிலோ. அப்போ அதனால் அந்த கிலோகிராமில் முன்னாடி போய் ஜாயின் பண்ணிக்குது. 300 கிராம் இங்கேயே இருக்கும். ஓகேவா? அதனால் சாதாரணமாக நீங்கள் எப்பயும் கூட்டி போடுற மாதிரியே போடுங்க. இப்போ இந்த 1 மேலே வச்சாச்சுன்னா 1 5 6 6 5 11க்கு 1, திரும்பவும் 1 வச்சாச்சு. 1 2 3 3 3 6. அப்போ இது 61 கிலோகிராம் 300 கிராம். இங்கேயும் அதே மாதிரி தான். 0க்கு 0 கூட்டிக்கிறோம். 5 5 3 8. அடுத்து 8 5 13க்கு 3 மீதி 1. அந்த 1 இங்கே போட்டுக்கிறோம். 2 4 6. இது 3. இங்கேயும் அதே மாதிரி தான். 0 0 0 7 2 9 5 5 10க்கு 0 மீதி 1 6 6 6 12.
ஓகேவா? அதே மாதிரியே நீங்கள் கூட்டி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 7 6 13க்கு 3 மீதி 1 6 5 4 9. இங்கேயும் அதே தான், கூட்டுதல் தான் கொடுத்துருக்காங்க. கூட்டினோன்னா 800ன்னு வந்துடும். 10க்கு மேலே போனால் தான் இந்த முன்னாடி சேர்க்கணும். இங்கேயே வந்துடுச்சு. அடுத்து 5 2 7 3 2 5. நம்ம எப்பயும் சாதாரணமாக எப்படி கூட்டுவோமோ அதே தான். இங்கே பாருங்கள், 0 0 0 5க்கு 0 5 8 9 17க்கு 7 மீதி 1 5 5 7 12க்கு 2 மீதி 1 9 2 11. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த மூட்டையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாதி வந்து இவ்வளோக்கும் என்னென்னா இதெல்லாம் நம்பரில் கொடுக்கல, மூட்டையில் பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நம்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து 100 கிலோகிராம், இது 25 கிலோகிராம், இது 5 கிலோகிராம், இது 130 கிராம், 130 கிலோகிராம். இது எல்லாத்தையும் ஸ்கூட்டி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எல்லாமே கிலோகிராமில் தான் இருக்குது. இதை மட்டும் அளவை மட்டும் பார்த்துக்கணும். எல்லாமே கிலோகிராமில் இருந்ததுன்னா அப்படியே கூட்டி எழுத வேண்டியதான். 260 கிலோகிராம். ஓகேவா? ஒரு உணவகத்திற்கு முதல் நாள் 2ஆம் நாள் வாங்கினாங்கன்னா 2 நாள்லேயே மொத்தமாக வாங்கினாங்கன்னா, ஒரு கணக்கில் மொத்தம் அப்படின்னு வந்துட்டாலே அது கூட்டல். மீதம் அப்படின்னு கேட்டால் அது கழித்தல். ஓகேவா? மொத்தமாக 2 நாள் வாங்கினா தனித்தனியாக கொடுத்து மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 2ஐயும் கூட்டி தான் சொல்லணும். அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். 2ஆம் நாள் வாங்கிய காய்கறியின் எடை போட்டு கூட்டுறோம். 0 5 7 8 5 13க்கு 3 மீதி 1 3 33 கிலோகிராம், 33 கிலோகிராம் 750 கிராம். ஓகேவா? இதான் ஆன்சர். அப்படியே சாதாரணமாக நம்ம எப்பயும் போடுற கூட்டல் மாதிரியே கூட்டி ஆன்சர் எழுத வேண்டியதான். அடுத்து இப்போ கழித்தல். கழித்தல் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 0லேருந்து 0 0 0 கழிச்சு அப்படியே 0 போட்டாச்சு. 8ல் 5 போச்சுன்னா 3. அடுத்து 5 0 5 6ல் 3 போச்சுன்னா 3. நம்ம கழித்தலும் எப்பயும் கழிக்கிற அதே கழித்தல் தான், சாதாரண கழித்தல் மாதிரி தான். கழித்து ஆன்சர் போட வேண்டியதான். இங்கேயும் அதே தான். என்னடா கீலாம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி பயந்துடாதீங்க. நீங்கள் எப்பயும் போடுற மாதிரியே அப்படியே போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், 0 இங்கே கழிச்சாச்சு. இங்கே 0 தான் இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி இனமாற்றி கழித்தலில் வாங்குவோம்ல, முன்னாடியிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து வைப்போம்ல, அதே தான் இங்கே 0 இருக்கிறதுனால கீழே 5 கழிக்கணும். அதனால் முன்னாடி 3லேருந்து 1 எடுத்து வச்சு இங்கே 10 ஆகிடுச்சு. இங்கே 2ஆக மாற்றிக்கிட்டோம். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 150 கிலோகிராம் அப்படின்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். அடுத்து இங்கே 0 0 5ல் 5 போச்சுன்னா 0, 9 2ல் போச்சுன்னா 7 0. இங்கேயும் 0லேருந்து 8 கழிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், முன்னாடியிலேருந்து 1 எடுத்து வச்சா 10 ஆயிடுது. இங்கே 0 ஆகிடும். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த நம்பர்லேயும் அதே தான். கிலோகிராம் கிராம் 65 கிலோகிராம் 800 கிராம் 42 கிலோகிராம் 900 கிராம். இங்கே வந்து 0 0ன்னு கழிச்சுக்கிட்டோம். 8லேருந்து 9 கழிக்க முடியாது. அதனால் முன்னாடியிலேருந்து 1 வாங்கினா இங்கே 18 ஆகிடும். இங்கே 4000. 18ல் 9 போயிடுச்சுன்னா 9, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அப்போ இதோட ஆன்சர் 22 கிலோகிராம் 900 கிராம். ஓகேவா? அடுத்து இங்கே 2 தராசு தட்டுகளிலும் உள்ள பழங்களின் எடைகளுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசம்னாலும் நம்ம கழிக்க தான் செய்யணும். ஓகேவா? முதல்ல இருக்க நம்பர் 2 கிலோகிராம் 250 கிராம் எழுதிட்டோம். அடுத்து 1 கிலோகிராம் 500 கிராம் எழுதிட்டோம். கழிச்சோன்னா 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, 12ல் 5 போயிடுச்சு. இங்கே 2லேருந்து 5 கழிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், முன்னாடிலேருந்து 1 எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்தோன்னா 12ல் 5 போச்சுன்னா 7, இங்கே 1 தான், 1ல் 1 போச்சுன்னா 0 தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வெறும் 750 கிராம் தான் வித்தியாசம். இந்த கீயாங்கிறது மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஆப்பிள் வந்து 200 கிராம்னா படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், ஏ கூடையில் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னா 4 ஆப்பிள் இருக்குது. அது அப்போ 800 கிராம் இருக்குது. பி கூடையில் 6 ஆப்பிள் இருக்குது. 6 2 12 1200 கிராம் இருக்குது. இது 1600 கிராம் இருக்குது. ஓகேவா? இப்போ சி கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடை 1600 கிராம். அப்போ என்ன செய்யலாம், 1000ன்னு வர்றதை 1000 ஒரு 1000 கிராம் வந்தாலே 1 கிலோகிராம். அதனால் 1 கிலோகிராம் 600 கிராம்னு எழுதிக்கிட்டோம். ஓகேவா? 1600ல் 1000ஆல் டிவைட் பண்ணால் இங்கே இந்த இடத்துல புள்ளி வரும். அப்போ 1 கிலோகிராம் 600 கிராம். அடுத்து சி கூடையிலிருந்து பி கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடையை கழித்தால் கிடைப்பது. இது 1200 கிராம் இருக்குது. இது 1200 கிராம் இருக்குது. அதை கழிச்சோன்னா மீதி 400 கிராம் கிடைக்கும். நமக்கு மீதி 400 கிராம். அடுத்து 3 கூடைகளில் இருக்கும் ஆப்பிள்களின் மொத்த எடை. 3 கூடையிலையும் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா, இது 1600, 1200, 2800, 2800ஓட இன்னொரு 800 சேர்த்தா 3600 கிராம். அப்போ 3 கிலோகிராம் 600 கிராம் இருக்கும்.
ஓகேவா. ஏ கூடையில் இருக்கும் ஆப்பிள்களின் எடையை விட பி கூடையில் அதிகமாக இருக்கும் ஆப்பிள்களின் எடை. ஏ கூடையில் 800 கிராம் இருக்குது, இங்கே பி கூடையில் 1200 இருக்குது கிராம். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 400 கிராம் அதிகமாக இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம பெருக்கல் முன்னாடி எப்படி கூட்டல் கழித்தல் சாதாரணமாக நம்ம எல்லா நம்பரும் அந்த கீயெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கூட்டி கழிச்சு எழுதினோமோ அதே மாதிரி தான் பெருக்கலும். எப்பவும் போல் நம்ம இப்போ நம்பரை பெருக்கிற மாதிரி 2 0 0 2 0 0 போட்டு 2 1 2 போட்டுக்கிட்டோம். அடுத்து 2 5 10க்கு 0 2 2 4 1 5 எழுதிக்கிட்டு இடையில என்ன கேப்பு தான் கொஞ்சம் விட்டு கீன்னு எழுதுவோம், இதை கிராம்னு எழுதுவோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மேலே இருக்கிறத பற்றி கன்சிடர் பண்ணாமல் சாதாரண பெருக்கல் போலவே எப்பயும் எப்படி பெருக்கி போடுவீங்களோ நம்பர்ஸை அது மாதிரியே பெருக்கி போட்டுக்கலாம். இப்போ இங்கே 4 0 0 4 0 0 நாங்கள் 3 12க்கு 2 மீதி 1 4 0 0 அந்த 1 எடுத்துக்கிறோம், நாங்கள் 3 12 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கே 8 0 0 8 3 24க்கு 4 மீதி 2 6 8 48 2 50க்கு 0 மீதி 5 8 8 64 5 69க்கு 9 மீதி 6 8 8 64 6 70 709ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. இங்கேயும் அதே தான் நம்ம சாதாரணமாக எப்பயும் போல் பெருக்கி ஆன்சர்ஸை எழுதிக்கணும். என்ன அந்த கீக்கு நேராக கீ எழுதிக்கணும், கிராமுக்கு நேராக கிராம் எழுதிக்கணும். இங்கேயும் பெருக்கி விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 சாக்கு கொடுத்துருக்காங்க, 1 25 கிலோகிராம். அப்போ 25 கிலோகிராம் இன்ட்டு 4 = 100 கிலோகிராம். அவ்வளோதான். முன்னாடியே சொன்னாலும் இந்த கீயை கன்சிடர் பண்ணாமல் 25 பெருக்கல் 4 எவ்வளோ வருமோ அதை போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆன்சரில் கீ எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 900 கிலோகிராம் எடையுள்ள தன் குட்டியை விட தாய் யானை 50 மடங்கு எடை அதிகமாக உள்ளது. அப்போ தாய் யானையின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், 90 பெருக்கல் 50 அப்படின்னா 4500 கிலோகிராம். அவ்வளோதான். நம்ம பெருக்கி ஆன்சரை போட்டுற வேண்டியதான். அடுத்து வகுத்து விடை காண்க. 20 கிலோகிராம் 100 கிராம் கடலைப்பருப்பை 4 பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒருவருக்கு கிடைக்கும் அளவு. முதல்ல என்ன எழுதணும், கடலைப்பருப்பின் மொத்தம் இருக்கிற மொத்த அளவு எழுதிக்கிட்டோம். பங்குகள் மொத்தம் எத்தனை போடணும், 4. அப்போ அந்த நம்பரை எழுதி பங்கு வகுக்கணும். ஓகேவா. எத்தனை பங்கு போடணுமோ அத்தனை வகுக்கணும். இப்போ அவங்களே இந்த நம்பரை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தள்ளி எழுதிக்கணும். நீங்களும் எழுதும்போது கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் இடம் விட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ 4 வகுத்தோன்னா எத்தனை 4 பாட்டில் 5 நாங்க 20ன்னு வரும். 20 0 ஆயிடுச்சா. அப்போ அடுத்து இருக்க நம்பர் எடுத்து வச்சோன்னா 1 எடுத்தால் வராது, அதனால் இங்கே 0 போட்டுக்கணும். அடுத்து இன்னொரு நம்பரை இறக்குனீங்கன்னா 10ன்னு வரும். 10ல் 2 நாள் 8 மீதி 2 இந்த 0 இருந்தால் 5 நாங்க 20. ஓகேவா. அப்போ 5 கிராம் 25 கிராம் 5 கிலோகிராம் 25 கிராம் ஒருவருக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான் 60 கிலோகிராம் 500 கிராம் ஆப்பிளில் 5 பெட்டியில் எடுக்கனா ஒருத்தங்களுக்கு எப்படின்னு. இப்போ 60 500. ஓகேவா. ஃபஸ்ட்டு 5ஆல் வகுக்கிறோம். 1 5 5 அதில் மீதி 1 வந்துடுது. அடுத்து இந்த 0 இறக்கணும்னா 10. 10ல் 2 5 10ன்னு போட்டுட்டோம், முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ அடுத்து இருக்க 5 பிறகு வகுத்தோன்னா இறக்கணும்னா 1 5 5. அடுத்து 0 தான் இருக்குது, அதனால் அதையும் 0 போட்டோன்னா இங்கே 0 தான் இருக்குது, வேறு ஒரு நம்பர் இல்லைன்னா நம்ம மேலே எத்தனை 0 இருக்கோ அத்தனை போட்டுக்கலாம். ஓகேவா. அப்படி போட்டால் 0 ஆகிடும். அப்போ 12 கிலோகிராம் 100 கிராம். அடுத்து 42 கிலோகிராம் 700 கிராம் சர்க்கரையை 7 பைகளில் திரும்ப போடலாமா. இங்கேயே அவங்களே நம்பர் போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம வகுக்கிற மட்டும் தான். ஏழாவது சொல்லி கொடுத்தா சொல்லி பார்த்தா 6 7 42. அப்போ இங்கே 0 ஆயிடுச்சு. அடுத்தது திரும்ப 7 இறக்குறோம். 7 இறக்குனா 1 7 7ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்து 0 தான் இருக்குது, எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை தூக்கி மேலே போட்டுக்கலாம். 2 0 இருக்குது, 2 0 மேலே போட்டு 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 6 கிலோகிராம் 100 கிராம். அடுத்தும் அதான் மாதுளம்பழங்களின் இது நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்பு. மேலெல்லாம் அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்க, இப்போ இங்கே நம்ம எழுதணும். மாதுளம்பழங்களின் மொத்த எடை 75 கிலோகிராம் 500 கிராம். பெட்டிகளின் எண்ணிக்கை 5. ஒரு பெட்டியில் உள்ள மாதுளம்பழங்கள் 15 கிலோகிராம் 100 கிராம். வகுத்துக்கணும். இங்கே 75 500 வகுத்து இங்கே என்ன பண்ணணும், நம்ம 5ஆல் வகுத்தோன்னா 1 5 5 2 5 25ன்னு போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு 5 இறக்கணுன்னா 1 5 5 0 தான் இருக்குது. அப்போ அதனால் மேலேயும் 0 போட்டு 0 ஆக்கிக்கலாம். அப்போ 15 கிலோகிராம் 100 கிராம். பின்வரும் வினாக்களுக்கு விளையாடி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3 கிராம மக்களுக்கு அரசு 3600 கிலோகிராம் அரிசியை சமமாக பிரித்து கொடுத்துச்சுன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளோ கிடைக்கணும். மொத்த அரிசி 3600 கிலோகிராம். அப்போ ஒரு கிராம்னா 3600 3ஆல் டிவைட் பண்ணும். வகுத்திங்கன்னா இப்போ 1 3 3 2 3 6 0 0 போட்டால் 1200.
கிலோகிராம். அப்போ 3600 கிலோகிராமை 3ஆல் வகுத்தோன்னா 1200 கிலோகிராம். ஓகேவா, வகுத்து போடணும். அடுத்து சமமாக நிரப்பப்பட்ட 5 மூட்டைகளை இருக்க எடை வந்து கடலையின் எடை மொத்தமாக 5 மூட்டையிலையும் எவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு மூட்டையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான். இப்போ 45 550 5ஆல் வகுத்திங்கன்னா என்ன ஒரு 9 5 45ன்னு வந்துடும். இங்கே 0 ஆகிடும். இங்கே வந்து 5 இறக்குனிங்கன்னா ஒரு 5 5, அடுத்த 5 இறக்குனிங்கன்னா ஒரு 5 5, 0 தான் இருக்கும். அதனால் அடுத்து 0 மேலே போயிடும். அப்போ 9 கிலோகிராம் 110 கிராம். அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். அதே மாதிரியே தான் 18 800 கிராம் வந்து 4ஆல் வகுத்தா 4 கிலோகிராம். அடுத்து 700 கிராம் வரும். 54 கிலோகிராம் 600 கிராமை 3ஆல் வகுத்திங்கன்னா 18 கிலோகிராம் 200 கிராம் வந்துடும். அடுத்து 25 கிலோகிராம் 750 கிராம் 5ஆல் வகுத்திங்கன்னா 5 கிலோகிராம் 150 கிராம். இப்போது கூடையில் உள்ள பழங்களை 4 சமபாகங்களாக பிரிக்க கிடைப்பது. கூடையில் எவ்வளோ இருக்குது, நமக்கு 2 கிலோ தான் இருக்குது. ஓகேவா, 2 கிலோகிராம் இருக்குது. அதை 4ஆக பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம், இதை பிரித்து எதை கூட்டினீங்கனாலும் 2 கிலோகிராம் 2000 கிராம் வரணும். எதை கூட்டினாலும் வராது. இது மட்டும்தான் கரெக்டாக சமபாகங்கனால 4 பங்கு கரெக்டாக 4 500 500ன்னு பிரித்தா 2000 வரும். அடுத்து 250 கிராம் சர்க்கரையை ஒரு நபருக்கு 5 கிராம் வீதம் கொடுத்தால் எத்தனை பேருக்கு? ஒரு நபருக்கு 5 கிராம் ஒரு நபருக்கு 250 கிலோகிராம் இருக்குது. அதை 5 பேருக்கு 5 கிலோகிராம்னு கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்கலான்னா, இப்போ 250 இருக்குது, அதை 5 கிலோன்னு கொடுக்குறோம். எத்தனை பேர் கொடுக்கலாம்? 5 25. அடுத்து 0 தான் இருக்குது, அதனால் மேலேயும் 0 போட்டு ஆக்கிட்டோம். ஓகேவா, அப்போ 50 பேருக்கு கொடுக்கலாம். இங்கே நானே உருவாக்குவேன் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் எடையை கொண்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் கணக்குகளை உருவாக்கி தீர்வு கண்டு மகிழ்க. அதாவது நம்மளே இங்கே நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பரை வச்சு நம்மளே கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் உருவாக்கி சந்தோஷப்பட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது 2 நம்பர் இதுதான் கூட்டணும் இல்லை, இது 2 கூட கூட்டலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை கூட்டி பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்கே நம்பரை தான் கூட்டி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு புலியோட எடையும் சிங்கத்தோட எடையும் கூட்டியிருக்கேன். அதே மாதிரி சிங்கத்தோட எடையிலேருந்து கரடியோட எடையை கழித்து பார்த்துருக்கேன். இது மாதிரி கூட்டல் கணக்கு 2 போட்டு பார்த்துட்டு இது மாதிரி கூட்டல் கழித்தல் 2 போட்டிருக்கேன். அடுத்து பெருக்கல் 2 போட்டு பார்த்துருக்கேன். அடுத்து பெருக்கல் கணக்கு, அதாவது புலியோட எடையை வந்து ஒரு புலியோட எடை வந்து இவ்வளோ இருக்குன்னா அப்போ 4 புலிக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பெருக்கி பார்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து ஒரு கரடியோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 கரடிக்கு எவ்வளோ எடை வரும் அப்படின்னு சொல்லி கரடியோட எடையை எழுதி பெருக்கி பார்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை போட்டு எந்த நம்பரால் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெருக்கி போடலாம். அடுத்து நானே செய்வேன். முயலின் எடை, முயல் வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க, 2000 கிராம் இருக்குது, அப்போ 2 கிலோகிராம். அடுத்து 10 கிலோகிராம் 500 கிராம் 10 2ஐயும் சேர்த்து கூட்டினோன்னா 21 கிலோகிராம். அடுத்து சரியானதை 7 கிலோகிராம் வந்து 700 இதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக எதுனா 7000 கிராம் தான் 7 கிலோகிராம். அடுத்து 7520 கிராம் கிலோகிராம் பி கிராம் எனில் இதை வந்து கிராம் மற்றும் கிலோகிராம் மற்றும் கிராமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 7520 கிராமை 7 கிலோகிராம் 520 கிராமாக மாற்றிருக்கோம். ஓகேவா, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து யாழினியின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவள் தன் தம்பியை விட 5 கிலோ எடை அதிகமாக இருந்தாள் அப்படின்னா என்னென்ன வரும்? அவள் தம்பியின் எடை கேட்டிருக்காங்க. இது வந்து யாழினின்ற பொண்ணோட எடை, அவள் 5 கிலோகிராம் அவள் தம்பியோட அதிகமாக இருக்கா. அப்போ அவள் தம்பியோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இந்த எடையிலேருந்து 5 கிலோகிராம் கழிச்சிட்டா அவள் தம்பியோட எடை வரும். அப்போ 25 கிலோகிராம் 700 கிராம். ஓகேவா, ஏன்னா இது கிலோகிராம்லேருந்து 5 கழியும், அதை அப்படியே கழிச்சிட்டா 700 கிராம் அப்படி தான் இருக்கும். 25 கிலோகிராம் 700 கிராம். அம்மா 1 கிலோகிராம் எடையுள்ள அல்வாவை வீட்டில் உள்ள 4 பேருக்கும் சமமாக பங்கிட்டால் 1 கிலோகிராம் 4ஆக பங்கிட்டுட்டோன்னா 250 கிராம். ஏன்னா 1000 கிராம் தான் 1 கிலோகிராம் வரும். இங்கே ஆன்சர் கிராமில் இருக்கிறனால கிராமம் மாற்றிக்கிறோம். 1000 4ஆல் வகுத்தோன்னா 250 கிராம். அடுத்து ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் 200 கிராம் எடையுள்ள 10 அன்னாசி பழங்களின் எடை
மொத்த எடை அதாவது 1 கிலோகிராம் அப்படின்னாலே 1000 கிராம் வரும். அது ரெண்டும் சேர்ந்து 1000 கிராமும் 200 கிராமும் சேர்ந்தா 1200 கிராம். ஒரு அன்னாசி பழத்தோட விடை வந்து 1200 கிராம். அப்போ 10 சேர்த்தோன்னா 12,000 கிராம் வந்துடும். ஓகேவா? 12,000 கிராம் வந்து 1000 வகுத்தோன்னா 12 கிலோகிராம் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து சுதாவின் அம்மா அவளை போன்று 2 மடங்கு எடை கொண்டவர். அம்மாவின் எடை 58,400 கிராம் எனில் சுதாவின் எடை இது அப்படியே பாதி ஆக்கணும்னா 29. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவளை மாதிரி 2 மடங்குங்கிறனால அதை 2ஆல் வகுத்துக்கிட்டோன்னா 29 கிலோகிராம் 200 கிராம் ஆன்சர். அடுத்து ஒரு பெட்டியில் 3 கிலோகிராம் சர்க்கரை இருந்தது. அம்மா 3 விதமான இனிப்புகள் செய்வதற்கு 3 சமமாக பிரித்தாங்க. 2 இனிப்பு தயாரிக்க தேவைப்படும் சர்க்கரை வந்து 3ஆக பிரித்தாங்கன்னா 3 கிலோகிராமையும் ஒன்று 1000 கிராம் இருக்கும். அப்போ 2 பாகங்கள் 2000 கிராம். அடுத்து முகிலன் 9 கிராம் எடையுள்ள 5 ரூபாய் நாணயங்களை மட்டும் சேமித்து ஒரு நாணயத்தோட 5 ரூபாய் நாணயத்தோட வெயிட் வந்து 9 கிராம். ஓகேவா? அவன் மொத்தம் 9000 கிலோகிராம் 9 கிலோகிராம் 9000 கிராம் சேர்த்துருக்கான். அப்போ எத்தனை நாணயங்களை சேர்த்துருப்பான்? ஒரு நாணயத்து வந்து 9 கிராம். அப்போ 1000 நாணயங்களை சேர்த்தா தான் அவன் 9000 கிராம் சேமிக்க முடியும். அப்போ 1000 5 ரூபாய் நாணயங்களை சேமித்தான். ஓகேவா? இது மாதிரி டிக் பண்ணி வச்சுட்டு கடைசியாக அந்த நம்பருக்கு நேராக சரியான ஆன்சர் எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.